சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா, அங்க பாருங்க மாமா. நிறுத்திட்டாங்க. ஆமா மாமா, மாமா நிப்பாட்டுங்க மாமா. மாமா, கார்த்திக். ஐயோ, ஏய் மாலி, மல்லி மல்லி. மாலி, ஏய் கார்த்திக், என்ன பாருடா. மாலி, மல்லி ஏய் வாடா கார்த்திக், வா. நவராதா மெதுவா பாத்து. ஆஸ்பத்திரி போலாம். பாத்து. வா. மாலி, மல்லி, மாலி, மல்லி. கண்ணை திறந்து பாரு புள்ள. நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் கொடுங்க. கார்த்தி தான் உயிரை கொடுத்து மாலினியை காப்பாத்திருக்கான். என்னாச்சு இவனுக்கு? நடக்கிறத நம்பாம இருக்க முடியலையே. அப்படின்னா அவன் சொல்றது நடந்துக்கிறது எல்லாமே உண்மைதானா? கார்த்திக் ஏன் தான் உயிரை பணிய வச்சு மாலினியை காப்பாத்தினா? ஒருவேளை இது மொத்தமா அவன் திட்டமா? வாய்ப்பில்லையே. அப்படி இருந்தா வயித்துல கத்தி குத்து வாங்கிருக்க மாட்டானே. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலதா. அந்த கார்த்திக் பையதான் உசுரை கொடுத்து காப்பாத்திருக்க. அவங்க ரெண்டு பேரும் மயக்கம் தெளிஞ்சு வந்தாதான் நடந்தது என்னன்னு தெரியும் நமக்கு. மாமா, நான் ஒன்னு சொன்னா கோவப்படாம கேட்கணும். கார்த்தி திருந்திட்டான் மாமா. நான் ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டேன். ஆனா அதை சொன்னா நம்புவீங்களோ மாட்டீங்களோன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். நான் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போனப்போ பொற்கொடி வந்து இவன்கிட்ட அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க சொல்லி மிரட்டினான். இவன் அவளை திட்டி விரட்டினான், தெரியுமா மாமா? அதே மாதிரி அன்னைக்கு மாலினிக்காக அங்க பிரதர்ஷனம் எல்லாம் பண்ணான். ஏன் நம்ம தமிழ் பாப்பாவ எத்தனை தடவை உயிரை கொடுத்து காப்பாத்துனா? என்னதான் நாம அவனை ஒதுக்கி வச்சாலும் மாலினிக்காக தாய்மாமன் செய்முறைய செல்விமா கிட்ட கொடுத்து செய்ய வச்சான். வெற்றி போட்டு விட்ட காப்பு அவன் மாலினிக்காக வாங்கினது. அவன் முன்ன மாதிரியெல்லாம் இல்ல மாமா. அவன் திருந்திட்டான். அவனுக்கு பொறுப்பு வந்துருச்சு. சார், அவங்களுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. உடனே பிளட் வேணும். சீக்கிரம் டோனர் யாராவது இருந்தா பிளட் கொடுக்க ரெடி பண்ணுங்க. அத்தா, எனக்கு அவனுக்கும் ஒரே ரத்தம் தான். என் ரத்தத்தை எடுத்துக்குங்க. என்ன சார் டெஸ்ட் பண்ணாம சொல்றீங்க? அப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணாம பிளட்லாம் ஏத்தக்கூடாது சார். ஐயா அத்தா, அவன் என் சொந்தக்கார பையன் தான். ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ரெண்டு பேருக்கும் ஒரே குரூப் தான். எடுத்துக்கங்க. சரி வாங்க.
அம்மா அம்மா இருங்கம்மா, உள்ள போக கூடாது. ஐயோ கார்த்திக், உனக்கு என்னடா ஆச்சு? இப்படி வந்து கிடக்குறியே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? என்ன சுந்தரி, அவனுக்கு எப்படி இப்படி ஆச்சு? தெரியல அத்தை. ஆனா கார்த்திக் தான் மாலினியை காப்பாத்திருக்கான். 2 பேருமே மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சாதான் என்னாச்சுன்னு தெரியும். இப்போவாவது என் பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் அவனை கெட்டவன் கெட்டவன் சொல்லி திட்டிகிட்டே இருந்தீங்களே, இப்ப பாருங்க, என் பேத்திக்காக என் மகன் தான் உயிரை கொடுக்க கூட யோசிக்கல. அப்பதா ஐயோ கார்த்திக், உனக்கு நான் இருக்கேன்டா. எந்திரிச்சு அம்மா கிட்ட வந்துரு ராசா. கடவுளே, மறுபடியும் என் புள்ளை என்கிட்ட இருந்து பறிச்சிடாத. கார்த்திக் வந்துருப்பா, எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லப்பா. மாலினி, கண்ணை திறந்து இங்க பாருங்க. மாலினி, ஆர் யூ ஆல்ரைட்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நார்மலா தான் இருக்கீங்க. தைரியமா இருக்கணும், எதுக்கும் பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல.